ஏன் விஜய் தமிழர் தானே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? விஜய் சீமானோட வாக்கு வங்கியை காலி பண்ணிடுவாருன்றது நல்லா தெரிஞ்சு போச்சுப்பா. காலி பண்ணி 8% இருந்ததுனால தான் நீங்கள் 2 கட்சிகிட்டையும் மாறி மாறி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த உனக்கு இந்த கேண்டிடேட் உனக்கு அந்த கேண்டிடேட்னு மாறி மாறி வியாபாரம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த 8%ன்றது 3% ஆயிடுச்சுன்னா யார் உங்களுக்கு சீண்டுவா? அண்டு நெருக்கமானவர்களிடம் சொல்கிறாராம், அது எப்படி விஜய் என்ன கடந்து போகிறான்னு நான் பார்த்துறேன். இன்னொன்று அவருக்கு என்ன அதிகமாக கோபமாக இருக்குன்னா, விஜய் ஒரு கண்டுக்கிறதே இல்லை. இவர் ஒவ்வொரு கூட்டத்திலையும் வம்பு எடுத்து அவரை சீண்டி ஏதாவது ஒரு ஸ்டேஜில் விஜய் ரியாக்ட் பண்ணுவான்னு பார்க்குற விஜய் எப்போ போப்பா வரும் அப்படின்ட்டு ஒரு பாட்டுக்கு ஒரு வேற சைடு தான் ஒரு விஜய் செத்து போனதெல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதை சொல்லிட்டாரு. எனக்கு அவ்வளோதான், அதிகபட்சம் உனக்கு அவ்வளோதான், ஓகேவா, கழுத புலி அப்படின்ட்டு. என்ன அது வேற இன்னும் கோவம், நான் எவ்வளோ பெரிய மாபெரும் தலைவன், இதுக்கெல்லாம் என்ன ஒரே வழி என்னன்னா என்கிட்ட கவர்மெண்ட் கொடுத்துப்பாரு. நான் இந்த மாதிரி அடுத்த அதிபராக போகிறவன், இப்போதே அதிபர் ஆகிவிட்டேன். 60,000 டன் அரிசி கப்பலை கடத்தினவன் நான். இவ்வளவு திறமைகளுக்கு சொந்தக்காரன் என்னை நான் இவ்வளோ விமர்சனம் பண்ணி நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறேன், என்ன அதுவும் கழுத புலின்னு வேறு சொல்கிறேன் அப்படின்னு காண்டில் நான் என்னை எப்படி விஜய் கடந்து போகிறேன் அப்படின்னு நான் பார்க்குறேன். விட மாட்டேன், எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும், அவனை விடவே மாட்டேன்னு ஒரு வெறி பிடித்தது போல விஜய் மீதான விமர்சனத்தை திரு சீமான் அவர்கள் தொடுத்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள்.